ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம சனிக்கிழமை அமாவாசை அன்று இந்த 2 பொருளை குளிக்கின்ற நீரில் கலந்து குளித்தால் சனி தோஷம் உள்ளிட்ட எப்பேற்பட்ட தோஷமும் நீங்கி லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அமாவாசை என்றாலே சக்தி வாய்ந்த நாள். அதுவும் இந்த அமாவாசை குறிப்பிட்ட நாளில் வருவது அப்படின்றது அதன் சக்தி இன்னுமே அதிகமாக இருக்கும். அன்றைய நாளில் நம்ம தோஷ நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சனிக்கிழமை வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த 2 பொருளை நீங்கள் குளிக்கின்ற நீரில் கலந்து நம்ம சொல்லும் முறைப்படி குளித்து பாருங்கள். நிச்சயமாக சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் சரி, மற்ற தோஷங்களும் சரி, உங்களுக்குள் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தையும் போக்கி லக்ஷ்மி கடாட்சத்தையும், நேர்மறை எண்ணங்கள், நேர்மறை ஆற்றலையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் தான் பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் வாழ்க்கையில் படுகின்ற கஷ்டங்களுக்கும் கவலைகளுக்கும், அந்த கடன் பிரச்சனை, தீராத நோய் நொடி, சுபகாரிய தடைகள், இது எல்லாவற்றுக்குமே அந்த சனி தோஷங்கள் கூட காரணமாக இருக்கலாம். ஒருவரது வாழ்க்கையில் தொடர்ந்து அதுவும் இந்த 7.5 சனிலாம் வந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அவங்க கடும் போராட்டம் அவங்க சந்திச்சிருப்பாங்க. அவங்க எதை தொட்டாலும் அவங்களுக்கு பிரச்சனையாக தான் இருக்கும். வாழ்வில் முன்னேற்றமே இருக்காது அந்த 7.5 வருடங்கள் ஆகி முடிகிற வரைக்கும். அப்பேற்பட்டவங்க இந்த மாதிரியான பரிகாரங்களை செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த தாக்கம் உங்களுக்கு குறையும். அந்த கஷ்டங்கள் உங்களுக்கு குறையும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனிக்கிழமை அமாவாசை வர்றது அப்படின்றது ரொம்பவே விசேஷம். அன்றைய தினம் அந்த சனி பகவானை நீங்கள் வணங்கி நம்ம சொல்கின்ற இந்த எளிய பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த சனி பகவான் உங்களது அந்த கஷ்டங்களை குறைப்பார். அவர் கொடுக்கக்கூடிய அந்த கெடு பலன்களை குறைப்பார். அந்த சனி பாதிப்பு, சனி தோஷங்கள் யாவும் உங்களுக்கு நீங்கும். அது என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை அன்று வருகின்றது. அமாவாசை அப்படின்னாலே விசேஷமான நாள். அது நம்ம இப்படி ஒரு எளிய பரிகாரமும் அதில் செய்யும் பொழுது அது மிகுந்த சக்தியையும் மிகுந்த ஒரு அற்புதமான பலன்களையும் உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். இதுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, சனிக்கிழமை காலையில் குளிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் பூஜை அறையில் போய் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களையும் நீங்கள் வழிபட்டு கொள்ளுங்கள். சனி பகவானையும் நீங்கள் குறிப்பாக வழிபட்டு கொள்ளுங்கள். மகாலட்சுமி தாயாரையும் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். இன்றுடன் எனக்கு இருக்கக்கூடிய அந்த தோஷங்கள் யாவும் நீங்க வேண்டும், லக்ஷ்மி கடாட்சம் பெருக வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொண்டு ஒரு கிளாஸ் தண்ணீர், சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கிறங்க. அதில் ஒரே ஒரு ஸ்பூன் கல்லுப்பு, கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் எள்ளு, கருப்பு எள் சேர்த்து கொள்ளுங்கள். இதை அந்த பூஜை அறையில் கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. ஒரு 1/2 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் அது பூஜை அறையில் இருக்கட்டும். பூஜை அறைக்கு செல்ல முடியாதவர்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் இதை செய்யலாம். கடவுளை மனதார வழிபட்டு கொண்டு அந்த கிளாஸில் அந்த கொஞ்சமாக கல்லுப்பு, அந்த கொஞ்சமாக கருப்பு எல்லை போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. வச்சுட்டு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து நீங்கள் குளிக்கின்ற தண்ணீரில் அதை கலந்து நீங்கள் குளிச்சுருங்க. இந்த மாதிரி குளிப்பதன் மூலம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சனி தோஷங்கள் உள்ளிட்ட மற்ற எந்த தோஷமாக இருந்தாலும் நீங்கிவிடும். ஒரு அற்புத சக்தி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் குளிச்சுட்டு வந்தவனே கண்டிப்பாக அதை உணர்வீங்க. உங்கள் உடம்பில் அவ்வளோ ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அந்த நெகட்டிவ், அந்த இதுவரைக்கும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தடை தடங்கல்கள் யாவும் நீங்கி, எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் நீங்கி உங்களுக்குள் ஒரு புத்துணர்வு ஏற்படுவதை நீங்களே உணர முடியும். பாசிட்டிவ் எனர்ஜி ஏற்படுவதை நீங்களே உணர முடியும். இதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்து வந்த அந்த தடை தடங்கல்கள் அனைத்தும் நீங்கி எல்லாமே வெற்றியாகும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, சனி பகவானால் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகள், சனியின் தாக்கம், சனியின் பார்வை, அந்த சனி பகவானோட கெடு பலன்கள் கண்டிப்பாக குறையும். சனிக்கிழமை அமாவாசை வருவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த ஒரு அற்புதமான நாளை தவற விடாதீங்க. எப்போ சனிக்கிழமை அமாவாசை வந்தாலும் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இந்த நாளை நீங்கள் எக்காரணம் கொண்டும் தவற விடாமல் செஞ்சு பாருங்கள். சனி பகவான் மனம் குளிர்ந்து உங்களுடைய தோஷங்கள், உங்களுடைய கஷ்டங்கள், கவலைகள் யாவையும் போக்கி விடுவார். இந்த பொருட்களுக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்கின்றது. சனிக்கு உகந்த அந்த கருப்பு எள்ளும் சரி, மகாலட்சுமிக்கு உகந்த இந்த கல்லுப்பும் சேர்ந்து உங்களுக்குள் ஒரு மேஜிக்கை கண்டிப்பாக நிகழ்த்தும். அது மட்டுமல்ல, பொருளாதார தடைகளையும் நீக்கி
உங்களுக்கு மகாலட்சுமியின் அருளால் அந்த லக்ஷ்மி கடாட்சமும் பெருகும். அதனால் அந்த பணப்புழக்கம் கண்டிப்பாக அதிகரிக்கும். பணம் வரக்கூடிய தடைகள் யாவையும் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம். இந்த கல்லுப்பு நம்ம உடம்புல பட்டாலே நமக்கு அவ்வளோ ஒரு நல்லது. அதனால் கண்டிப்பாக இந்த 2 பொருட்களையும் வச்சு நீங்கள் குளிச்சு பாருங்கள். உங்களுக்கு அந்த மகாலட்சுமியின் அருளும் கிடைக்கும், சனி பகவானின் அருளும் கிடைக்கும். எண்ணற்ற நன்மைகள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். நீங்களே அதை கண்கூட காணலாம். கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் வீவர்ஸ். இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. தேங்க்யூ.